ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். லவ் மேரேஜ் பண்ணவங்களாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத லவ் மேரேஜ் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சொன்னால் பரவாயில்ல, பட் மற்றவங்க லவ் மேரேஜ் பண்ணால் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அது முற்றிலும் பொய் தான். கஷ்டம் லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு தான் வரும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களுக்கு கஷ்டம் வராது. இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கஷ்டங்கிறது எல்லார் லைஃப்லேயே இருக்கும். அது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை மேரேஜே பண்ணிக்காமல் இருந்தாலும் சரி, இது மாதிரி எல்லார் லைஃப்லேயுமே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். பட் லைஃப்பில் நம்ம அந்த அந்த அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேரேஜ் பண்ணிக்கிட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப 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 ஹாப்பியாக தான் இருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம சுற்றி இருக்கவங்க நிறைய பேசுவாங்க நம்மளை. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்திக்கவே கூடாது. ஆனால் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணாலே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால நிறைய லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்களும் பயப்படுறாங்க. ஸோ எனக்கு லவ் மேரேஜ் ஆகி எனக்கு 4 இயர்ஸ் ஆகுது. எனக்கும் என் கணவருக்கும் மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எங்களை பார்த்தா மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப லவ்வாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்பு வைக்கிறதா இருக்கட்டும், எங்களோட லவ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 அதிகமாக தான் ஆயிருக்கே தவிர குறைஞ்சதே கிடையாது. ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ரொம்பவே ஹாப்பியாக எங்களோட லவ்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்கோம். நான் ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லுவேன் எனக்கு லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிறத. ஏன் அப்படின்னா லவ் அது இவங்கக்கிட்ட தான் வரும், இவங்கக்கிட்ட தான் வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஒருத்தரை லவ் பண்ணி அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது தான். ஆனால் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலே கஷ்டம்தான் படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவார். அதே மாதிரி எனக்கு எல்லா வேலையுமே என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுப்பாரு. ஏன்னா நான் என் அம்மா வீட்டில் எந்த வேலையுமே நான் பார்த்ததில்ல. சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சின்ன சின்ன வேலை இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரம் கழுவுறது, இந்த ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு சமைக்கவும் தெரியாது. என் ஹஸ்பண்ட்காக தான் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். சமைக்க கற்றுக்கிட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே சாப்பாடு சாப்பிட்ட உடனே என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போவே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் குக்கிங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் நான் ஒரு ஒர்க்கு இல்லை எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம ஒய்ஃப் கஷ்டப்படுவா, ஸோ அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க ஒர்க்கில் இருக்கும் போது நான் இப்போ வெளியில் போகணும் அப்படின்றப்போ நான் எதுவும் பஸ் எதுவும் போகணும் அப்படின்னா கூட உனக்கு ரோடில் கிராஸ் பண்ண தெரியாது, நீ பார்த்து போவியான்னு தெரில அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதறுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் 4 இயர்ஸாக எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்துருவார். ஒரு பிளேட் முதற்கொண்டு என் ஹஸ்பண்ட் தான் கழுவி தருவார். இது நான் என் ஹஸ்பண்டை நான் வேலை வாங்குறது அப்படிலாம் கிடையாது. என் ஹஸ்பண்ட் நம்ம பொண்டாட்டி எந்த வேலையுமே கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சதில்லை, அவளுக்காக நம்ம எல்லாமே செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. எனக்கு காய்கறிலாம் என் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா வேலையுமே என் ஹஸ்பண்ட் தான் பார்த்து கொடுப்பாரு. ஸோ என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார், உன்னை உங்கள் அப்பா மாதிரி எனக்கு பார்த்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நிஜமாகவே என் ஹஸ்பண்ட் என்னை ராணியாக தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ எந்த வேலையும் என்னை பார்க்க விட்டதில்லை. என்னை நம்பி நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் என்னை அவ்வளோ லவ் பண்ணி அவ்வளோ கேர் பண்ணி தான் பார்த்துக்குவார். 4 இயர்ஸ் ஆனாலுமே எங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர குறையவே இல்லை. ஆனால் எங்களுக்குள்ளே நிறைய ஃபைட்டும் வரும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பார்த்து என்ன கேட்டிருக்காங்க, எப்படி உங்கள் அளவுக்கு என்னால் லவ்லாம் பண்ண முடியாதுப்பா, அந்த அளவுக்கு லவ்வாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. 2 பேரும் அவ்வளோ கேர் பண்ணிப்போம், அவ்வளோ லவ் பண்ணுவோம். ஸோ எனக்கு எல்லாரை விட இம்பார்ட்டன்ட் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான். என் ஹஸ்பண்டுக்கும் எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் நான் மட்டும்
மட்டும்தான். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து 4 இயர்ஸ் ஆனாலுமே அவ்வளோ லவ்வாக இருப்போம். என் ஹஸ்பண்ட் வந்து பொறந்து சின்ன குழந்தையா வளர்ந்தது வந்து ஒரு கூரை வீட்ல தான். அப்போ வந்து அவர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பையனா ஆகுற வரைக்கும் இருந்தது வந்து ஒரு ஓட்டு வீட்ல தான். என் ஹஸ்பண்ட் நினச்சிருந்தா, நான் வந்து கூரை வீட்ல, ஓட்டு வீட்ல தான் இருந்தேன். அதே மாதிரி நீயும் வந்து உன்ன நான் அந்த அளவுக்கு தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி என்னை பார்த்துக்கலாம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ நாங்கள் இருக்க இந்த வீடு வந்து டபுள் பெட்ரூம் வித் வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம், டபுள் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பையன் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நான் வந்து பெருமைக்காகவோ சீன் போடுறதுக்கோ இதுக்கெல்லாம் நான் சொல்லலை. என் ஹஸ்பண்ட் நினச்சிருந்தா ஒரு ஓட்டு வீட்லேயோ கூரை வீட்லேயோ என்னை வந்து வச்சுட்டு என்னால் என்னோடய லெவலுக்கு இப்படி தான் பார்த்துக்க முடியும், ஏன்னா நான் இப்படி தான் வளர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் நம்ம ஒய்ஃப் வந்து பெரிய வீட்டில் தான் அவள் பிறந்தா வளர்ந்தா. ஸோ அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து கஷ்டப்படுற மாதிரி அவள் வந்து எந்த ஒரு சின்ன விதத்தில் கூட அவள் வந்து உணர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னை வந்து இப்போ நானே என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம். ஆனால் வந்து டபுள் பெட்ரூம் ஹோமில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் பார்த்துக்கிறாரு. கல்யாணம் ஆகி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போனப்போ எங்ககிட்ட வந்து எந்த ஒரு திங்ஸுமே கிடையாது. ஒரு ஃபேனு, ஒரு டேபிள் ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் வச்சுருந்தோம். இந்த பீரோவெலாம் கூட இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை வந்து மற்றவங்களாம் வந்து கேவலமாக பேசினாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி அப்போ தான் புதுசு. எப்படி அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து திங்ஸ்லாம் வந்து பற்றி யோசிக்கவே இல்லை. எங்கள் 2 பேர்த்த பொறுத்த அளவுக்கு வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் ஒன்றா இருக்கணும் மேரேஜ் ஆகி அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா என் ஹஸ்பண்டை வந்து நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். எனக்கு அந்த இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தெரியவே இல்லை. திங்ஸ் வைக்க வந்து எங்ககிட்ட அப்போலாம் வந்து ஒரு பீரோ இருக்காது, ஒரு கட்டில் இருக்காது, அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இருக்காது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபேனே வந்து டேபிள் ஃபேன் மட்டும் தான் வச்சுருப்போம். சீலிங் ஃபேன் கூட இல்லாமல் தான் இருந்தோம். என் ஹஸ்பண்டோட பைக்கு கூட வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து எல்லாமே வாங்க ஆரம்பித்தோம். ஏசி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டி, அப்புறம் பீரோ, மர கட்டில், இரும்பு கட்டில், அதுக்கப்புறம் டிவி, எல்லாமே ஒன்று ஒன்று திங்ஸாக அப்படியே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போவும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். எதுவுமே இல்லாதப்பயே நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். இப்போ எல்லாமே இருக்குது. இப்போவும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் இதெல்லாம் வாங்கி போட்டதுக்கு காரணம் யார் தெரியுமா? எங்களை பேசினாங்கல்ல அவங்க தாங்க. அவங்க மட்டும்தான் காரணம். ஏன்னா காசு பணம் வந்து இருந்தால் எல்லாமே வாங்கிடலாம் தான். ஆனால் உங்கள் வீட்டில் இது இல்லவே இல்லை. ஒரு பீரோ கூட உங்கள் வீட்டில் இல்லையா? ஐயய்ய, இதுங்க வீட்டில் ஒரு பீரோ கூட இல்லை, இதுங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினாங்க. ஜுவல்ஸ் இல்லைன்னு பேசினாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போவும் நல்லா தான் இருக்கோம், அப்போவும் நல்லா தான் இருந்தோம், இனிமேவும் நல்லா தான் இருப்போம். ஸோ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க கஷ்டம் மட்டும்தான் படுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் நினச்சிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக நல்லா தாங்க இருக்கோம். ஸோ லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க வந்து கஷ்டம் தான் படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களும் நல்லா தான் இருப்பாங்க, நல்ல நிலைமையிலையும் வருவாங்க. இன்கேஸ் வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா வருவாங்க. அதே மாதிரி நம்மளை எதெல்லாம் வச்சு பேசினாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கும் போது நமக்கும் வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா அதுதான் சொல்கிறேன்ல, எங்கள் வீட்டில் வந்து சீலிங் ஃபேனே இல்லாமல் தான் இருந்துச்சு. இது இப்போது 4 ஃபேன் இருக்குது. இப்போ வந்து ஹாலுக்கு மட்டும் 2 ஃபேனு. ஹால் வந்து ரொம்ப பெருசு, அதனால் வந்து ஹாலுக்கு வந்து 2 ஃபேனு, பெட்ரூம்க்கு வந்து ஒரு ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெட்ரூமுக்கு ஒரு ஃபேனு, ஒரு 4 ஃபேன் இருக்குது. அது இல்லாமல் ஏசி இருக்குது. ஸோ ஒரு ஃபேன் கூட இல்லை இதுங்க வீட்டில் அப்படின்லாம் பேசினவங்க மத்தியில் தான் நாங்கள் நல்லாயிருக்கோம். எங்களை கேவலமாக பேசினாங்க பாருங்கள், அவங்க மத்தியில் தான் ஏசியை வாங்கி மாட்டினேன் பாருங்கள், அவங்களுக்கு பதிலடி செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க. அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் முன்னேறவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மளை பற்றி பேசுகிறவங்க முன்னாடி நம்ம வந்து முன்னேறி காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதை விட பதிலடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நான் அப்படி தான் நிறைய பேருக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்கேன்.
என்னை அவ்வளோ கேவலமாக பேசினாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. என் வீட்டுக்காரரு ஒர்க்குக்கு போயிருப்பார். நான் இங்கே வீட்டில் அழுதுட்ருப்பேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க அம்மு? வந்தோன்னே கேட்பாங்க, ஏன் அம்மு இப்படி ஒரு மாதிரியா இருக்க? இல்லைடா, இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் அது இல்லை இது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசினாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறத மட்டும் நான் என்றைக்குமே வந்து இழந்ததே கிடையாது. அந்த தன்னம்பிக்கை தான் வந்து என்னை எவ்வளோ கேவலமாக பேசினாங்களோ அவங்க மத்தியில் சூப்பராக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவே இருக்குது. ஒரு ரூ. 1000 ரூ. 1300 வருமா ஒரு சீலிங் ஃபேன். அது கூட வாங்க முடியாத நிலமையில தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தேன். ஆனால் அந்தே என்னை பேசுனாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னாடி ஏசி யூஸ் பண்ணி ஏசி யூஸ் பண்ணால் அந்த ஈபி பில் வரும் இல்லையா, அந்த ஈபி பில் வந்து 5000 வரைக்கும் நாங்கள் கட்டியிருக்கோம். 4000 ரூபா கட்டியிருக்கோம், 5000 ரூபா கட்டியிருக்கோம். ஸோ அதுதாங்க வளர்ச்சி. ஸோ இது வந்து என்னோடய பெருமைக்காக நான் வந்து இந்த வீடியோ பேசவே இல்லை. என்னை பேசினவங்க மத்தியில் நான் வந்து நல்லா வாழ்ந்து காட்டினேன் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு யார் என்னென்ன பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டினோன்னே ஒரு செம்மையாக இருக்கும் நம்ம லைஃபு. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கும் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸோட தான் நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ உங்களே அது மாதிரி யாராவது வந்து இவங்க இப்படி அவங்க அப்படி நல்லா முன்னேற முடியாது அப்படி இப்படின்னு பேசினாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே பதில் பேசாதீங்க, வாழ்ந்து மட்டும் காட்டுங்க. என் லைஃப் இவ்வளோ சேஞ்ச் பண்ணல. ஆனால் என்ன பேசினவங்க அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டும், துவைச்ச துணியை துவைச்சிக்கிட்டும், இதே மாதிரி 4 வீட்டு கதையை பேசிக்கிட்டும் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் என்னோடய லைஃப்பில் மாற்றி என்னோடய லைஃபே இப்போ வந்து வேறு மாதிரி நான் மாற்றிட்டேன். அவங்க பேசின அந்த வாயெல்லாம் அடைச்சிட்டேன். அது போதும் எனக்கு. உங்களையும் யாரும் இது மாதிரி பேசினாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கெலாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க.